முறுக்கு மீச முண்ட கண்ணாய கருப்பா அதுக்கேத்த கொண்ட கட்டா பொல்லாத கருப்பனுக்கு தாயான பேச்சு அம்மா இப்ப ஆடுவாளம் பாடுவாளா சில பிள்ளை கையில் எடுப்பா சேர்த்து மொத்தம் கொடுப்பாளா தொட்டி பிள்ளை கையில் எடுப்பா சொகுசு மொத்தம் கொடுப்பாளா என் தாயான பேச்சு அம்மா உன்ன போல தேவதையே நான் உலகத்தில பார்த்ததில் பொல்லாத பேச்சு அம்மா
ஆடி வாரா பாடி வாரா பாடி வாரா ஆடாளி போடுவாளா நாய ஓடுவாளா ஆடுவாளா ஊழச்சத்தம் ஓடுவாளா ஏ பொல்லாத ஏ பேச்சி அம்மா வாக்கு சொன்னா தப்பாது தப்பாது வரம் கொடுத்தா பொய்யாது நாய நம்பி வந்த மக்களுக்கு ஏ நல்வாக்கு ஏ சொல்லுவாளா ஏ தாயான ஏ பேச்சி அம்மா போடுங்க அம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ நாய முக்கா முக்கா மூணு நேரம் முதற் குலவ ஏ போடுங்க அம்மா ஏ பொல்லாத ஏ பேச்சி அம்மா ஏ பிள்ளையே கையெடுப்பா கையிலெடுப்பா வேண்டிய வரம் கொடுப்பா நாய முட்டை போல மொழியழகா பொல்லாத ஏ பேச்சி அம்மா நீ மொள நீண்ட ஏ பல்லழகா குளிப்பிள்ளையே புடுங்குவாளா மடியில் போட்டு அழகு பாப்பா அம்மா ஊரு எல்லாம் உன் பெயரு உலகமெல்லாம் உன் புகழாம் ஏ பொல்லாத ஏ பேச்சி அம்மா நாடு எல்லாம் உன் பெயரு நகரமெல்லாம் உன் புகழாம் அவன் நம்பி வந்த பேர்களுக்கு என் தாயான என் பேச்சி அம்மா அவன் நல்வாக்கு என் சொல்லுவாளா அவன் அம்பிகையா என் பிரம்மசக்தி என் கைலாத என் கருப்பசாமி வெள்ள நல்ல குதிரையில வேட்டையாடி வாராரு நாய பிள்ளை இல்லா பேர்களுக்கு என் தாயான பேச்சி அம்மா என் பிள்ளை நல்ல வரம் கொடுப்பா என் மதலை இல்லா பேர்களுக்கு என் மதலை நல்ல வரம் கொடுப்பா குழந்தை இல்லா பேர்களுக்கு பேச்சி அம்மா குழந்தை நல்ல வரம் கொடுப்பா பேர்களுக்கு குழந்தை நல்ல வரம் கொடுப்பாயே. சாமி எங்க இருந்து அங்கந்தானே அங்க பாருங்க. கிடைக்கும் தேடி பாருங்க சாமி அங்கந்தானே ஓடியாச்சு. தானை தானை தன்னம் தன்னனை தன்னம் தன்னனை தன்னம் தந்தானை தானை தன்னம் தன்னனை சாமி பாதாள உலகத்தில் அந்த வல்லரக்கரா சுதந்தா எட்டாத மலையடி எமயகிரி வருவதத்தில் 12 வருட காலம் பாரத்தவ செய்து வாரா
உங்க மனசுக்கு ஒரு பெரிய எங்க வேணும் உங்க மனசோடி போடுங்க. ரெண்டு பேரையும் கிட்ட இன்னொரு வச்சு மாலை ஒரு மாலையை எடுத்துட்டு போட்டு வர விடுங்க. இன்னொன்னு எடுத்து இருட்டு வேண்டாம் போதும். போட்டுருங்களேன் இருந்தா ஆதி பாதாள உலகத்தில் அந்த வல்லரக்கர் ஆச்சுதனாகப்பட்டவே என்னையா எட்டாத மலையிலே யமேகிரி பர்வதத்திலே பர்வதத்தில் ஆருணிய வனத்திலே ஆண்டவனை எண்ணி 12 வருடமா தவம் இருந்தான் பாருங்க. ஆமா இவன் தவம் இருந்த மகிமையினாலே ஆமையா ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது. ஆமா நகலாத கைலாசம் நகண்டு மெல்ல ஆடுகின்றது. ஆடுகின்றது. அப்பந்தான் ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய பகவான். என்னையா ஒரு நாளும் இல்லா திருநாளாக ஆமா ஏன் இன்னைக்கு இப்படி ஆடுது அசையுது ஆமையா அப்படின்னு உடனே சரி சிவபெருமான் ஞானத்தினால் அறிந்து பார்த்தார். பார்த்தார். ஆருணிய வனத்திலே அரக்கனுடைய தவங்களை கண்டு கண்டு ஏ பெரியம்மா என்ன பூசை முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகும்னா பாக்கிய அதுதானே வில்லு முடியதுக்கு முன்னால வீட்டுக்கு போக கூடாது. அப்படி போனா முக்குல முனி நிக்கி வரும்போது கூட்டு வந்தியோ பிறவே அப்படியா முக்குல முனி நிக்கி ஆ பியாய் பிடிச்சா விட்டுரும். ஆ இது பெரிய முனி. முனி பிடிச்சா அது சாதாரண முனி இல்ல ஆ சடா முனி. ஐயையோ ஆமா ஆ நானே பெரிய முனி. சரி என் கூட வந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாத்துக்கோங்க. பாத்துக்கோங்க. அத மீறி சரி என் வார்த்தைய மீறி என் பேச்ச மீறி யாராவது வீட்டுக்கு போனா போனா போய் தூங்கத்தான் செய்வீங்க. ஆமா தூங்கும் போது கண்ணும் தெரியாது. தூங்கும் போது யாருக்கு தான் கண்ணு தெரியும்? கண்ணை மூடுனா இருட்டா இருக்கும். கவனமா கேட்டா தான் சிரிப்பாங்க. சரிதானே கவனமா கேட்கலன்னா கல்ல கொண்டு எறிவாங்க. ஆமையா இவ என்ன கண்ணம் தெரியாம போட்டுப்போங்கன்னு. ஆமா அதை விட பெரிய மணி. அதனால சரி அவங்க எல்லாம் நினைக்காங்க எப்படி அதான் பூசை முடிஞ்சிட்ட சாமி ஆடியாச்சு சரிதானே நம்ம வீட்டுக்கு போவோம்னு நினைக்காங்க. ஆமா ஒரு கோயிலுக்கு வந்தாலும் போராது, சாமியை கும்பிட்டாலும் போராது. அந்த ஆலயத்தில இருக்கக்கூடிய தெய்வமாகப்பட்டது என்னையா அந்த தெய்வம் ஏன் வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, இந்த ஐயனார் எப்படி பிறந்தாரு, அவரை ஏன் வச்சு நம்ம கும்பிடுவோம் அப்படின்னு முதல்ல நம்ம தெய்வத்தினுடைய வரலாறை தெரிந்து கொள்ளணுமா. அதுக்கு என்ன செய்யணும்? இந்த வில்லுப்பாட்டு கதையை நல்ல கவனமா கேட்கணும். அதான் பாடுகிற நாங்களும் பக்தியா பாடணுமா, கேட்கக்கூடிய மக்களும் நீங்க பக்தியா கேட்கணுமா. அப்படி கேட்டாங்கன்னு சொன்னா அப்படி கேட்டாதான் அந்த கோவிலுக்கு அனுக்கிரகம். அப்படி கேட்டாங்கன்னு சொன்னா மழை இல்லாத ஊர்களிலும் மழை பெய்யுமா, நாடு செழிக்குமா, நல்ல மழை பொழியுமா. அப்படியா? கவனமா கேட்டா. ஆமா கவனமா தான் சொன்னாங்கல்ல, பக்தியா பாடணும், பக்தியா கேட்கணும். கேட்டா கண்டிப்பா மழை பொழியும், கண்டிப்பா பெய்யும். ஆமா அதே மாதிரி ஆகையினாலே சரி இந்த வல்லரக்கர் ஆச்சுதனாகப்பட்டவே யமேகிரி மலையிலே 12 வருடமா இவன் தவம் இருந்தான் பாருங்க. இவன் தவம் இருந்த மகிமையினாலே சிவபெருமான் ஏறிட்டு பார்த்து இரவு நேரத்திலே சாமம் நடுச்சாமம் நள்ளிரவு 11 மணி இருக்கும். அரக்கனுக்கு இப்பொழுதே சென்று நாமல் வரம் கொடுக்க வேண்டுமென்று ஆண்டவன் புறப்பட்டு நிற்கின்றார். ஆண்டவன் இரவு நேரத்திலே போக வேண்டும் என்று புறப்பட்டு நிற்க பார்வதி சும்மா விடுவாளா? இந்த இரவு நேரத்துல நம்ம கிட்ட சொல்லாம இந்த ஆண்டவன் எங்க போறாரு? ஒருவேளை படியிழக்க போவாரோ? படியிழக்க போனாலும் சூரியன் உதிக்கணும், சொக்கன் படி எடுக்கணும். ஆதித்தன் உதிக்கணும், மரனார் படி எடுக்கணும். சூரியனும் உதிக்கவில்லை, சொக்கனும் படி எடுக்கவில்லை. அப்படியே ஆனாலும் பார்வதி நான் தானே படி அரிசி எடுத்து கொடுப்பேன். அப்ப இந்த ஆண்டவை எங்கு போறார்? பார்வதி ஓடி வந்து ஆண்டவா பரம்பொருளே ஐயா நான் இங்க இருக்கேன், நாதான் நீங்கள் எங்கு செல்கின்றீர்கள்? எங்க செல்கிறீர்? சக்தி நான் இங்க இருக்கேன், சிவன் தாங்கள் எங்கயா போறீங்க? எங்கயா போறிய? ஏய் பார்வதி என்ன? ஆண்டவன் மீது உனக்கு சந்தேகமே வரக்கூடாது. என்று வரக்கூடாது? ஏன் வரக்கூடாது? எதற்காக? அதோ பார்த்தாயா எட்டாத மலையிலே யமேகிரி பர்வதத்தில் என்னை நினைத்து ஒரு அசுர அரக்கன் தவம் இருந்து வருகிறான். தவம் இருக்கும் அரக்கனுக்கு ஆண்டவை நான் வரம் கொடுக்க போறேன். வரம் கொடுக்க போறீங்களா?
காலையிலே போகலாம், மத்தியானம் போகலாம், சாயங்காலம் கூட போகலாம். போகலாம். இப்ப போனாலும் எந்த தப்பும் இல்லை. கிடையாது. இப்ப போனாலும் எந்த தப்பும் இல்லை. போகும்போது மூத்த மகன் கணபதி இருக்கிறான், அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். இளைய மகன் வடி வேலவன் இருக்கிறான், அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். உங்க மனைவி உங்க பார்வதி நான் ஏன் இருக்கேன், என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லலாம். என்னிடத்திலே சொல்லாம புறப்பட்டதுனால இனி உங்க மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இனி உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் எப்படி அரக்கனுக்கு வரத்தை கொடுக்க? வரத்தை கொடுக்கணும்னு சொன்னா உங்க ஏவல் பிள்ளை நந்தி தேவனை நீங்க ஏன் வச்சிருக்கிய? அவரை கூப்பிட்டு பூலகம் சென்று அரக்கனை கைலாசத்துக்கு அழைத்து வந்து அவன் என்ன வரம் கேட்டாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே கொடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவன் நந்தி தேவனை வரவழைத்து, அப்பா நந்தி தேவா, பூலகம் சென்று தவம் இருக்கும் அரக்கனை என் கைலாசத்துக்கு அழைத்து வர வேண்டும். நான் எப்படி இறைவா அழைத்து வர முடியும்? அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதப்பா. இந்த பச்சிலை குளிகையை கொண்டு போய் அரக்கன் கையிலே கொடுத்து வாயிலே போட்டு ஒதுக்க சொல்லு. ஒதுக்கிய 3.25 நாளிகையிலே அவனுக்கு இருபுறமும் ரெக்கை வந்து முளைக்கும். ரெக்கை வந்து முளைச்ச உடனே உன்னோடு பறந்து கைலாசம் வருவான் என்று மரம் கொடுத்த ஆண்டவன் வழி அனுப்பி வைக்க நந்தி தேவன் நேர கொஞ்சம் எங்க கோயில வந்து நீங்க இப்படி சத்தம் போடலாமா? நாங்களே ஒத்தையில வரி கொடுத்து கோயில் கூட கொடுக்கோம். கோயில வந்து உட்கார்ந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. சத்தம் போடாம நாங்க வில்லு படிக்கிறத கேளுங்க. இல்லைன்னா நீங்க பேசி முடிங்க, அதுக்கு பிறகு நாங்க படிக்கிறோம். அந்த மைக் எடுத்து பேசுங்க. அதையாவது செய்யுங்க. படிக்கல, வில்ல அமர்த்தி இருக்காங்களே, சத்தமே வரலையே, என்ன ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் கேட்காது. அத கூட கவனிக்க முடியல. அவ்வளவு இன்ட்ரெஸ்டா பழக்கம் போய்கிட்டு இருக்கு. உனக்கு என்ன தெரியும்? இப்பதான் சொந்த பந்தங்கள் வந்திருக்கோம், இப்பதான் சேர்ந்து பேசினபடி அதனால பேசிக்கிட்டு இருக்கோம். நீ பேச வேண்டாம்னா நாளைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு ஊருக்கு போயிருவாங்க சொந்த பந்தம், அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. அதனால நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் பேசினபடி அதேதான் பேசுங்க. அது அவங்கவங்க குடும்பத்தை பத்தி பேசினா எந்த தப்பும் இல்ல. இது ஊர் புறணி நடக்கும் போல அப்படியெல்லாம் பேசுற மாதிரி தெரியல. ஏக்கா என்ன உன் வீட்டுல இப்படியாம என்ன இப்படி யார்கிட்டயும் சொல்லாத, உன்கிட்ட தான் சொல்லியிருக்கேன். என்கிட்ட சொல்லிட்டேல? உன்கிட்ட சொல்லியிருக்கேன்னு ஒரு 9 ஆளுகிட்ட சொல்லியிருப்பா. அது மினி பஸ்ல ஏறி பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கும். நம்ம பார்க்க ஆள்கிட்ட பூரா உன்கிட்ட தான் சொல்லுதே, வேற யார்கிட்டையும் சொல்லிடாதம்பா. நான் சொல்ல மாட்டோம்ல. அத மாதிரி இப்ப ஊர் போறே நடக்கு. ஆமா 10 பேர்ட்ட சொல்லுவேன், அதுக்கு பிறகு சொல்ல மாட்டேன். பரவாயில்ல. சரி. அப்ப இந்த வல்லரக்கன் தவம் இருந்து வரக்கூடிய நேரத்தில் நந்தி தேவன் கையிலே பச்சை குளிகையை கொடுக்க இதை கொண்டு போய் அரக்கன் வாயிலை போட்டு ஒதுக்கினா 2 பக்கமும் ரெக்க வந்து முளைக்கும். உன்னோடு பறந்து கைலாசம் வருவான் என்று வரம் கொடுத்த ஆண்டவன் வழி அனுப்பி வைக்க யமயகிரி மலையில வந்து தேடி பார்த்தார். அரக்கனை எங்கு தேடியும் காணவில்லை. அரக்கனை காணாத நந்தி தேவன் அழுது புலம்புகின்றார். இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. ஐயா காணல் அடிக்குது கை காலு நோகுது, காணல் அடிக்குது கை காலு நோகுது,
வல்லரக்கா வல்லல் பகவான் உன்னை அழைக்க சொன்னார் என்று நந்தி தேவன் இப்படி 5-6 சத்தம் போட்டு அழைத்தார். இவர் அழைத்த உடனே அரக்கே அப்பந்தான் லேசா புத்த விட்டு வெளியே எட்டி பார்க்கான். ஆடிய குத்த ஆடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். மாடு தப்பினா செடி எல்லாம் கண்ணு. தூண்டில்காரங்களுக்கும் முதப்புல கண்ணு. எப்பண்டா மீன் மாட்டும் தூண்டியை பிடிச்சு இழுப்போம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். மாட்டை தேடி பார்க்கவும் அந்த செடியில நிக்குமா அல்லது இந்த செடியில போய் நம்ம மாடு நிக்குமா அப்படின்னு செடி எல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கண்ணு தேடும். அதான் மாடு தப்பினா செடி எல்லாம் கண்ணும்பாங்க. அத மாதிரி இந்த அரக்கே தவம் இருந்தாலும் இருந்தான். சிவபெருமான் எப்போது வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார். அப்போ நந்தி தேவன் இப்படி சத்தம் போட்டு அழைத்த போது சிவன் தான் வந்து விட்டாரோ என்று அவன் புத்தை விட்டு கீழிறங்கி புத்தை விட்டு கீழிறங்கி அவை ஓடோடி வாரான். அவை நந்தி தேவன் முன்னால் வல்லரக்கே வந்தல்ல ஏறெடுத்து பார்ப்பான். புத்த விட்டு இறங்கினா நேர நந்தி தேவனுக்கு முன்னால வந்து நிக்கான். ஏறிட்டு பார்த்தாமலா நம்ம சிவன் என்றல்லவா தவத்தை விட்டு இறங்கி வந்தோம். இங்க வந்து பார்த்தா பெரிய காளைங்கன்னெல்லாம் வந்து நிக்கி. உச்சியில கொம்பு இருக்கு, 4 கால் இருக்கு, பின்னால வால் இருக்கு, நெத்தி சுட்டி இருக்கு. இது பூலகத்து காளை மாதிரி தெரியல. நல்ல வேளை காரியம் ஒரு காரியம் சொன்ன மாட்டுக்கு பின்னாடி வால் இருக்கு. ஆமா ரைட். இது தெய்வலோகத்து காளையங்கண்ணா இருக்குமா அப்படின்னு சொல்லி சிவனா இருந்தார். கொம்பு இருக்காது, 4 கால் இருக்காது. யாரோ எவரோ என்று சொல்லி யாரடவா காளைங்க யாரடவா காளைங்க நீ எவரடவா இங்கு வந்த மாடு போல வந்தவன் என் மணி தவத்தை கலைத்தவன் காளை போல வந்தவன் என் கடுந்தவத்தை கலைத்தவன் எந்தவத்தை கலைத்ததால எந்தவத்தை கலைத்ததால நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன். மாடு மாறி வந்து என் மணி தவத்தை கலைச்சிட்டியப்பா. காளை போல வந்து என் கடுந்தவத்தை கலைத்தவன் என் தவத்தை கலைச்ச ஒன்ன இதோ உனக்கு நான் இப்பமே சாபத்தை கொடுக்கிறேன்னா அரக்கா கொஞ்சம் பொறப்பா. நான் யாரு தெரியுமா? வானுலக தேவன் இறைவனுக்கு ஏவல் பிள்ளை. என் பேரு தான் நந்தி தேவன். நீர் தான் நந்தியா? உங்க தொந்திய பார்க்கும் போதே தெரியுது நீர் தான் நந்தி தேவன். நான் சிவனை நினைச்சு தவம் இருந்தா நீர் வந்திருக்கிற. நான் ஆண்டவனை எப்ப பார்க்க 5 விரலுக்கு எப்ப வரத்த வாங்க. அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதப்பா. இந்த பச்சிலை குளிகையே உன் வாயில போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்குனார். ஒதுக்குனா உனக்கு ரெக்க வந்து முளைக்கும்னு சொன்னார்ல. படக்குன்னு வாங்கினா கடக்குன்னு வாயில போட்டான். 2 கடவாயிலையும் ஒதுக்கிட்டான். குளுக்க இல்ல, குளுக்க அந்த காலம் இருந்துச்சு. நெல்லு தட்டுத குளுக்க. இப்ப வீட்டுல இருக்க மாதிரி ஆச்சு. அவதான் குளுக்க மாதிரி இருக்கா. குளுக்கனா அந்த காலம் நெல்லு தட்டி வைப்பாங்களா. பெரியவங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாம் பாத்துருக்க மாட்டோம். நான் செல்லுல பாத்துருக்கேன். இந்த ஊர்ல ஒரு சில வீடுகள்ல அந்த மாதிரி பொருள்கள் இருக்கு. குளுக்க அப்படின்னா நெல்லு தட்டி வைப்பாங்களா. அந்த காலம் ஒரு ஆளம் உயரம் இருக்குமா. அதுக்குள்ள இறங்கித்தான் நெல்ல கோதுவாங்களாம். அதுக்கு பேர் தான் குதுலு. குதுலு குளுக்கன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த குளுக்க வேற, பச்சிலை குளிகை, மூலிகை குளிகை. அந்த பச்சிலை குளிகையை அவன் படக்குன்னு வாங்கி வாயில போட்டு
கடவாயிலை இடவாயிலை ஒதுக்குனான். ஒதுக்கிய 3.25 நாளிகையில அரக்கனுக்கு 2 பக்கமும் ரெக்க முளைக்கி அவன் ரெக்க வந்து முளைச்சதுல ஏ பாவி அங்க பறக்கா இங்க பறக்கா மேல பறக்கா கீழே பறக்கா பாவி பறப்பா நிக்க மாட்டுக்கா நிலகுண்டு இருக்க மாட்டுக்கா. இந்த குடத்துக்காருக்குள்ள ரெக்க இருந்தா சும்மா இருக்க மாட்டார், லேசுப்பட்ட ஆளு கிடையாது. ரெக்க மட்டும் முளைச்சதுன்னா நைட்ல அப்படியே வீட்டுல படுத்திருப்பேன். என் வீட்டுக்காரி தூங்கணும் உடனே அப்படியே ரெக்கையில பறந்து என் கொழுந்தியா வீட்டுக்கு போயிருவேன். அங்க எதுக்கு போறீங்க சொன்ன பாத்தியடா? இல்ல அங்க எதுக்கு போறீங்கன்னு கேட்டேன். கொழுந்தியா வீட்டுல உனக்கு என்ன சொல்லி? கொழுந்தியா வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி விட மாட்டேக்கா. யானோ என் சவலப்பாடி வெளிநாட்டுல இருக்காரு. சரி நான் வாரத்துக்கு 2 வாட்டி போய் என் கொழுந்தியால பாத்துட்டு அரிசி பருப்பு வாங்கி போட்டு வருவேன். நல்லா வாங்கி அரிசி பருப்பு வாங்கி போடுறத மூஞ்சா இது? வேற எந்த மூஞ்சி? அரிசி பருப்பு வாங்கி போடும். அதானே மூஞ்சி என்ன என் மூஞ்சி என்ன அவ்வளவு அசிங்கமா இருக்கு? மூஞ்சி நல்லா இருக்கு. வயசு என்னாச்சு? வயசு என்ன 27 வயசு ஆகுது. 27 வயசு. 27 இன்னும் கொஞ்சம் குறைச்ச இல்ல. ஆமா வார வையாசி வார கார்த்திகை பிறந்துச்சுன்னா 28 பிறக்கும். அடுத்த கார்த்திகை. அப்ப இந்த கார்த்திகையில 27 பிறந்திருக்கு. பரவாயில்ல. வந்து அதான் கெட்டு கிடக்க கேட்ல 8 கோட்டை சிறுப்பானியா. இவர் இருக்க இருப்புல 27 கேக்கு. ஏனங்க அப்படியாது எனக்கு சொன்னீங்கனாலும் ஒரு பொருத்தமா இருக்கும். என்னமோ சொன்ன கதையில எலி லவுக்கு கட்டிச்சா சபையில. அதாவது இந்த இளம் வழுக்குன்னு சொல்லுவாங்களே என் தம்பிக்கு. ஆமையா இளம் நரன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஆமா அதே மாதிரி இது இளம் வழுக்கையா சும்மா முடி கலந்துருக்கு. அப்படியா? ஆமா வயசு 27 வயசு ஆகுது. அதானே நீங்க யாரும் தப்பா நினைக்காதங்க. அப்போ நம்ம ரெக்கை இல்லாமலே ஒரு மனிதன் நம்ம என்ன வரத்து வாரோம். ஆனா ரெக்கை மட்டும் முளைச்சா நம்ம எல்லாம் சும்மா இருப்போமா ஐயா? வாங்குடிய கெடுக்கவா ஏங்குடிய கொடுக்கவான்னு சுத்திக்கிட்டு வருவோம். இல்ல வேற எந்த குடியும் குடிக்கவா பிறகு அதனால 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு பைக்ல என்ன போக்கு போறோம். ஆமா பறந்து போறோம். ஆனா ரெக்க முளைச்சா அப்ப சும்மா இருப்போமா? அதான் குதிரையை அரைஞ்சுதான் ஆண்டவே கொம்ப கொடுக்கலையாம். குதிரைக்கு கொம்ப கொடுத்தா என்ன செய்யும்? குதிரைக்கு கொம்ப கொடுத்தா நம்மளெல்லாம் முட்டி தள்ளிராது. முட்டிச்சுனா ஓடி ஓடி முட்டி போடும். ஆமா அதான் மனிதனுடைய குணம் அரைஞ்சுதான் நமக்கெல்லாம் ரெக்கையை கொடுக்காம விட்டுருக்காரு. அதான் ரெக்கையை கொடுக்கற நமக்கு. பிறவே அப்போ இந்த நந்தி தேவன் கொடுத்த குளிகையினாலே ரெக்க வந்து முளைச்ச உடனே ஏ அரக்கா நீ இப்படி மேலும் கீழும் பறந்துகிட்டு இருந்தா நம்ம என்னைக்குடா கைலாசம் போக? ஐயா நந்தி தேவா நான் முன்ன பின்ன போனதும் இல்ல வந்ததும் இல்ல. நீங்க முன்னாலே போங்க நான் உங்க பின்னாலே வாரேன் என்று 2 பேர்களும் எப்படி வருகின்றார்கள்? ஆடிவள்ளி கையிலைக்கு தாரனாரோட இடம் அதற்கு வந்தார்கள். அரக்கன் கீழக்கோட்டை வாசல் தெய்வேந்திரன் கொலுச்சபைக்கு வந்தான். அங்க ஏன் வாரா? அங்கதான் பூங்காவன தோட்டம் இருக்கு. சிவனை முதலா நம்ம பார்க்க போறோம். சும்மா போனா நல்லா இருக்காது அப்படின்னு பூ மலர்களை பறித்து கொண்டு 2 கரத்தினால ஏந்தி கொண்டு அரக்கனோ கைலாசத்துக்குள்ள வந்தான் பாருங்க. நம்ம கோயில்ல மாதிரி அங்க ஒரே கூட்டம். நம்ம கோயில கயிறு கட்டி விட சொன்னேன் அப்பலே. ஆமா
அப்பலே கயிறு கட்டி விட்டுருந்தோம்னு வையே கூட்டம் எல்லாம் அப்படி முட்டிக்கு நிக்காது. ஆமா அப்ப கைலாசத்துல 30 முற்கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் சூழ்ந்திருக்க அம்மையப்பன் 2 பேர்களும் சொக்கட்டங்கால் மண்டபத்திலே சோவிபுரத்து விளையாடினார்கள். அவர்களை சூழ இத்தனை பேர்களும் இருக்கும்போது நந்தி தேவன் கூட்டத்தை விலக்கி சென்றார். அரக்கன் அவருக்கு பின்னால் வந்து நின்று இறைவனின் பாதத்தில் மலர்களை தூவி அந்த ஆண்டவனையே அடிபணிந்தான் வல்லரக்க. அவை முக்காலு அரக்க வலமாய் முக்காலு அரக்க வலமாய் முடிவணங்கி சிவனை நமஸ்கரித்தார். 4 வேளை அரக்க சுத்தி நமஸ்கரித்து சிவனை தென்றலே 5 வேளை அரக்க சுத்தி வந்து அடிபணிந்து சிவனை நமஸ்கரித்தார். அடிபணிந்து சிவனை நமஸ்கரித்தார். ஈசன் முன்னால் அரக்க வலமாய் வந்து இருகரம் கொண்டு அவன் நமஸ்கரித்தார். அரோகரா அரோகரா அரணாம சொல்லி அவன் நமஸ்கரித்தார். சிவ 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 சிவனை சிவநாம சொல்லி அவன் நமஸ்கரித்தார். சிவநாம சொல்லி அவன் சிவநாமம் சொல்லியவன் அமையா சிவநாமம் சொல்லியவன் சர்வலோக நாயகா சம்போ மகாதேவா சாம்பல சுரூபா சாமுண்டீஸ்வரா என் சஞ்சலத்தை தீர்ப்பவா அடியோர்க்கெல்லாம் எளியோனை ஆண்டவா பரம்பொருளே. அப்பா வல்லரக்கா நீந்தான் தவம் இருந்து வந்த வரக்கனா ஆண்டவா பரம்பொருளே. உங்களை எண்ணி 12 வருடமாக தவம் இருந்த இந்த வல்லரக்கே நான் தான் என்று சிவபெருமானிடத்திலே சொல்ல ஆண்டவன் அரக்கனை பார்த்து வா மகனே வல்லரக்கா வந்த மறு பக்கத்திலே என் மகனே வல்லரக்கா ஈசன் பக்கம் வந்த மறு என்ன சொல்லிட்டோம்னு இப்படி கோவப்பட்டு போறிய இல்ல கேக்க நாங்களும் இருந்து பார்த்தோம். அது ஒரு ஆள் மட்டும் போனாலும் பரவாயில்ல. ஏக்கா நீ வாரியா நீ வாரியா நீ வாரியா ஏன் மதினி நம்ம வீட்டுக்கு போவோமா? அதானே கூடியிருக்க போட்டு பூரா கூட்டு போறாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல டயம் தவறி போச்சு. என்ன டயம் தவறிட்டு கொஞ்சம் சீக்கிரம்னு வைங்களேன் மக்கள்லாம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. வேலைக்கு போறவங்க இருப்பாங்க, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறவங்க இருப்பாங்க. அதனால அவங்க சூழ்நிலையெல்லாம் அப்படி இருக்கு பாத்தியா? அதனால அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க போறாங்க. காலையில இட்லி மாவு கரைச்சி வைக்கணும், அது வேற புளிச்சு போக கூடாது. போங்க போங்க, நாங்க கடைசியில கும்மி பாட்டு அடிப்போம். ஆமா நாங்க கும்மி அடிப்போம், நீங்க எல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. ஆமா பிறகு கும்மி அடிக்கணும்னா இருங்க. அப்ப இந்த எத்தனை குடும்பத்துல கும்மி அடிச்சிருப்போம்? அதேப்பா நாமளா ஏகப்பட்ட குடும்பத்துல கும்மி அடிச்சிருக்கேன் தெரியுதா? அப்ப இந்த வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவே ஆண்டவனார் பக்கத்திலே அமர்ந்திருக்க எப்பா வல்லரக்கா உலகத்திலே எத்தனையோ பேர் தவம் இருப்பதனை பார்த்திருக்கிறேன். ஆனா உன் தவத்தை போல ஆண்டவே நான் உலகத்திலே பார்க்கவில்லை. அப்பா என்ன வரம் வேணுமோ கேளு, நான் இப்பமே உனக்கு தாரேன். ஆண்டவா பரம்பொருளே, பூலோகத்திலே உங்க அருளால எனக்கு ஒரு குறையுமே கிடையாது. எனக்கு ரெண்டு மூட டிஏபியும் 2 மூட யூரியாவும் வேணும். வயக்காடு நட்டுக்கிறோம். சரி, பூலோகத்திலே உங்க அருளால எனக்கு ஒரு குறையுமே கிடையாது ஆண்டவா. ஆமா, மண்ணும் மனை இருக்கு, பொன்னும் பொருள் இருக்கு, சொத்து சுகம் இருக்கு, ஏக போக வசதி இருக்கு, எனக்கு ஏராளமா சொத்து இருக்கு. யாரக்கா எல்லாமே இருக்குன்னா பிறகு ஏண்டா நீ தவம் இருந்த? ஆண்டவா, நான் உங்களை கண்டு வாங்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம் தான். சின்ன வரம்னா அப்படி என்ன வரம் வேணும்? எல்லையிலையும் சிறிய வரம், சிறிய வரம், எல்லையிலையும் சிறிய வரம், சிறிய
கடுகுலையும் பகுதி வரும் என் பகவானை கொடுக்கணுமே சீரகத்தில் சிறிய வரும் ஐயா சிறியவர் சிவனாரை கொடுக்கணுமே ஆதி சிவனாரை கொடுக்கணுமே சீரகத்தில் சிறியா வாரம் சிறியா ஆதி சிவனாரை கொடுக்கணும் எனக்கு சிவனாரை கொடுக்கணும் எனக்கு கடுகிலையும் சிறியவர் கரை கண்டா கொடுக்கவே ஏ அரக்கா கடுகிலையும் சிறியது மிளகிலையும் சிறியது சீரகத்திலையும் சிறிய வரம்னு அப்படி என்னடா உனக்கு வேணும் உலகத்துல போய் என்ன மளிகை கடை வியாபாரமா பார்க்க போற அப்படியெல்லாம் இல்ல நான் உங்களை கண்டு வாங்க வந்த வரம் அவ்வளவு சின்ன வரம் அப்படியா அவன் வாங்க வந்தது அக்கினி வரம் தான் அந்த வரம் இந்த பயலுக்கு சின்ன வரமா அவன் நினைப்பு அப்படி இருக்கு எப்பா அரக்கா எதுவா இருந்தாலும் நீ காட்டு கட்டி மலையை கட்டி என்கிட்ட பேசாத எதா இருந்தாலும் நேரடியா சொல்லு பிறகு நேரடியா சொல்லு நான் உனக்கு வரத்தை தாரேன் அப்படின்னு உடனே அப்ப அரக்கன் சொன்னா ஏ ஆண்டவா நான் வந்த நேரத்துல இருந்து வரந்தாரேன் என்று உங்க வாயால சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள் ஆனா உங்க மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை நான் உங்ககிட்ட வரத்தினுடைய உண்மையை சொல்லணுமானா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் சத்தியம் பண்ணி வேணுமா ஏண்டா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா ஆண்டவா சத்தியம் எல்லாம் உங்களுக்கு என்ன பெரிய காரியமா சத்தியம் எல்லாம் உங்களுக்கு சக்கரை பொங்கல் மாதிரி பொய் எல்லாம் உனக்கு புளியோதரை மாதிரி யாருக்கு பகவானுக்கு இல்ல பகவான மாதிரி பூலகத்துல இருக்கக்கூடிய ஆம்பளை உங்க எல்லாருக்கும் அதானே சத்தியமெல்லாம் சக்கரை பொங்கல் சத்தியமெல்லாம் சக்கரை பொங்கல் நீ ரொம்ப அழகா கருப்படிச்சிருக்க ரூபா எவ்வளவு ஆச்சு போன சோழியில போன பாட்டுக்கு பார்த்தா தாத்தாவுக்குமா செம்பட்ட கலர்ல இருந்துச்சு உள்ள பார்த்தா வெள்ளையா இருந்துச்சு இப்போ தலைக்கு உள்ள தோலும் கருப்பா இருக்கு பூரா பொய் என் முடி இயற்கையான முடி ஆமா சொல்றது பூரா பொய் ஆமா ஒத்த முடி கூட எங்க மச்சான் நடக்கல யாருமே நம்பாதங்க ஆமா நான் கையடிப்பேனா பூரா உண்மையான ஒரிஜினல் முடி இனிமே நம்புனா அண்ணன் நம்பாட்டா அண்ணன் அதான் 5:30 மணி ஆச்சு இருட்டதுக்கு 1.5 மணி நேரம் 7 மணியோட இருட்டிரும் பிறகு என்ன காலை 80 வயசாகி போச்சு போன வாரம் தான் பூ வச்சிருக்கு யாருக்கு எனக்கு தான் பொண்ணு பூ வச்சது பொண்ணுக்கு தெரியுமா ஐயா பொண்ணுக்கு தெரியாது பூ வச்சது பொண்ணுக்கே தெரியாதான் சரி அந்த அம்மா காலேஜ் போயிட்டா ஆமா மார்கழி மாசம் கல்யாணம் மார்கழி மாசமா ஆமா சரி அதான் நல்ல மாசம்னு சொன்னாரு ஆமா சோசியரு நான் அவர் பேச்ச கேட்டு 17ஆம் தேதி மார்கழி மாசம் ஆமா நான் சொல்லுறேனே நீ ஆமா ஆமான்னு கட்டிக்கிட்டு பூ வச்சிருக்குன்னா மார்கழி மாதம் யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்க பூ வச்சிருக்கேன் தாத்தாவுக்கு 60ஆம் கல்யாணம் சரி எப்படி வேணாலும் சேர்த்துக்கோங்க சரி அப்ப இந்த வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவன் உங்கள் அருகாமையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறாளே உங்கள் அம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அந்த ஆதிபரா சக்தியின் மீது எனக்கு நீங்க ஆணையிட்டு கொடுத்தா இப்பமே உங்ககிட்ட நான் வரத்தினுடைய உண்மையை சொல்லுவேன் அப்படி என்று சொன்ன போது அப்பந்தான் இறைவன் பார்த்தார் இவ என்ன பெரிய ஒரு வரத்தை கேட்க போறா நம்ம படைச்ச பிள்ளை தானே மண்ணு மனை கேட்பான் பொண்ணு பொருள் கேட்பா இல்லைன்னா கூட ஒரு பொண்டாட்டிய கேட்பான் அப்படின்னு பரமாக நினைத்து கொண்டு பார்வதியின் மீது ஆணையிட்டு கொடுத்தார் எப்படி என் மகனே வல்லரக்கா என் மகனே வல்லரக்கா என் ஆணை உன்னாய் உமையவள் தன்னாய் ஆண்டவன் ஏன் என் ஆணை உன்னானைன்னு
சத்தியம் பண்ணார் தெரியுமா? எதற்கு? அவன் அங்கிருந்து வந்தான், சரிதான். எல்லாமே இருக்குன்னா சரி. அப்புறம் ஒண்ணுமே வேண்டான்னா ஆமா. அப்புறம் கடுகு சிறியது மிளகு சிறியதுன்னு சொன்னான். சொன்னா. இப்ப பார்வதி மேல சத்தியம் பண்ணி கேட்கானே சண்டாள பாவி. பாவி. அப்ப இவன் உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு உதட்டுல ஒண்ணு பேசுதான், பேசுதான். இவன் நெஞ்சுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு இவன் நாவல ஒண்ணு பேசுதான். ஆமையா. அதனால இவனையும் சத்தியத்துக்குள்ள சேர்த்து இழுப்போம்னு சொல்லி சொல்லி எப்பா என்னானை உன்னானை உமையவள் தன்னானை பார்வதி மேல் சத்தியம் பகவான் வர உனக்கு தான் கணபதி மேல் சத்தியம் கண்டிப்பா வரம் முந்தான் வேலவன் மேல் சத்தியம் விரும்பு வர உனக்கு தான் பச்சை தண்ணி கையில் வாங்கி பகவான் உண்மை சொல்லுவார் காராம்பசு பால் கறந்து காராம்பசு பால் கறந்து ஆதி கடவுள் உண்மை சொல்லுவார். அங்கே சத்தியம் கொடுத்த போல் சண்டால வல்லரன் ஆண்டவனே பகவான் படைத்த படைப்பால் நான் ஒரு மானிடன் ஆண்டவா பரம்பொருளே ஐயா. படைத்த படைப்பாலே நான் ஒரு மானிடர். ஆமா. என்னது மானிடரா? மானிடர்னா அந்த மானிடர் இல்ல, மானிடர் அடிச்சோம்னா அந்த மானிடர் அடிச்சா மண்டை கணக்கும். ஆமா மண்டை கணக்கும். மானிடர் அந்த மானிடர் இல்ல, அது கிடையாது. மானிட பிறவி. மானிட ஜென்மம். படைத்த படைப்பாலே நான் ஒரு மானிட பிறவி. ஆமா. 2 கரம் இருக்கு எனக்கு, ஆமையா. வலது கரத்திலே 5 விரல் இருக்கு, 5 நல்ல விரலடி ஆள் காட்டி விரலடி ஆண்டவனை உமை நினை அகிலமெல்லாம் நீட்டினான் அக்கினியா எரியவே பாம்பு விரலடி பகவானை உமை நினை பார் உலக நீட்டினான் பஸ்பமா எரியவே ஓடீர விரலெடுத்து முக்கண்ணனை உமை நினைத்து 3 தசை நீட்டினான் ஓடித்து பிடிக்கவே சுண்டு விரல் தான் எடுத்து சூழ் உலக நீட்டினான் சுக்கு சுக்கா எரியவே முண்டு விரல் தான் எடுத்து உலக நீட்டினான் ஓடித்து பிடிக்கவே பச்சை மரத்தில தொட்டான் பத்தித்து பிடிக்கவே அலைகடலில் நீட்டினான் அக்கினியா எரியவே எந்த தசை நீட்டினான் யாரை நான் தொட்டான் யாரை நானும் தொட்டான் அதை அறிந்து தனலாக அது எரிந்து தனலாக வேணும். சாமி இந்த வரம் தந்தால் போதும், எனக்கு இந்த வரம் தந்தால் போதும், வேற வரம் எனக்கு வேண்டாம், கேட்ட வரம் தந்தால் போதும், இருவை உள்ள வரமும் வேண்டாம், நான் சொன்ன வரம் தந்தால் போதும், தந்தால் போதும், சோடி வர எனக்கு வேண்டாம், சோடி வர எனக்கு வேண்டாம். ஆகாரம் தந்தால் போதும், தந்தால் போதும், எனக்கு சோதி வர எனக்கு வேண்டாம், எனக்கு பகவானே சோதி வர சாமி ஆண்டவா பரம்பொருளே 5 நல்ல விரலட இருக்கு, அக்கினி வரங்கள் ஆண்டவா 5 விரலுக்கும் அக்கினி வரங்களை தவிர வேற எந்த வரமும் வேண்டாம். உங்களை நினைத்து எதை தொட்டாலும் எங்க நீட்டினாலும் பச்சை மரத்துல தொட்டாலும் பத்தித்து பிடிக்கணும்னா ஏ பாவி இவன் 5 விரலுக்கு அக்கினி வரத்தல கேட்க நாளை பின்ன அரக்கா என்ன நினைச்சு உன் தலையில கைய வச்சா நீயே உன் தலை வெடிச்சு செத்து போவடா. அந்த வரமெல்லாம் உனக்கு வேண்டாண்டா. உலகத்துல எத்தனையோ கோடி வரம் இருக்கு, அத்தனை வரத்திலேயே நீ ஏதாவது ஒரு வரத்தை கேளு, நான் உனக்கு தாரேன். ஆண்டவா பார்வதியின் மீது சத்தியம் பண்ணி கொடுத்து விட்டு வேற வரத்தை கேட்க சொன்னா என்னையா அர்த்தம்? அரக்கா ஆண்டவே
சிவபெருமான் உலகத்திலே கோடான கோடி வரத்தை வச்சிருக்கேன். ஆமா அந்த ஹரிராமன் ஆண்டு வருவான், ஹரிராமன் ஆண்டு வருவான். அந்த அயோத்திய உனக்கு தாரே, தென்னிலங்கை ராவணன் தான், ராவணன் ஆண்டு வரும். இலங்காபுரி உனக்கு தாரே, யமதருமை ஆண்டு வரும். அந்த யமலோகத்தை உனக்கு தாரே, உன்னை எதிர்த்தவர தலையறுக்க யமசூலம் யமகா, யம ஆக்கினையும் உனக்கு தாரே, உன்னை தவத்தோர தலையறுக்க சண்முகனார் வேலும் தாரே, சக்தியோட சூலம் தாரே. ஏடா மாப்பிள்ளையா நீ இருக்க, மார்க்கண்டைய வரமும் தாரே, என் கைலாசத்தை உனக்கு தாரே, கைலாசத்தை உனக்கு தாரே, என் கடவுளோட பட்டம் தாரே. என்னுடைய கடவுளோட பட்டம் தான். எப்பா ஏ அரக்கா, அரக்கா ஹரிராமன் ஆண்டு வரக்கூடிய அயோத்தியாபுரி வச்சுக்கப்பா. வச்சுக்கோ வேண்டாம் வேண்டாம். தென்னிலங்கையை ஆண்டு வருகிறானே ராவணேஸ்வரன், ராவணன் தென் இலங்காபுரி உனக்கு தாரே. வேண்டாம் வேண்டாம். ஏடா யமலோகத்தை வச்சுக்க, எவ்வளவு எனக்கு வேண்டாம். மாப்பிள்ளையா இருக்கியா மார்க்கண்டே வரந்தாரே. அதுவும் வேண்டாம். என்னைக்கும் இளமை மாறாத என்றும் 16 16 16 வயசுக்கு மேல உனக்கு வயசே ஆகாதுடா. ஆண்டவன் என்கிட்ட மட்டும் அந்த வரத்தை நீ கேட்டாருன்னா எத்தனை கல்யாணம் வேணாலும் முடிக்கலாம். நான் 25 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கல்யாணம் முடிப்பேன். அது என்ன பண்டம் பாத்திரமா 25 வருஷத்துக்கு ஒருக்கா மாத்த. ஆமா 25 வயசு அப்புறம் பொம்பளைக்கு வயசாகி போவோம். நான் 16 வயசு மார்க்கண்டனா இருப்பேன். அந்த வரத்தை ஆண்டவே உன்கிட்ட புடுங்கிடுவாரு. ஏன் பிடிக்கிறாரோ? நீ இப்படி பண்ணுனா நம்ம பண்ணா பிடிக்க தான் செய்வாரு. பிறவே எனக்கு ஆசை இருக்கானா? இருக்கத்தானே செய்யும். ஆசை இருக்கு அரசாள, யோகம் இருக்கு எருவ மாடு மேய்க்க. போறேன். அப்போ யமதர்மனுடைய யமலோகத்தை தாரே, கைலாசத்தை கூட தாரே, என் கடவுளோட பட்டத்தை தாரே. உங்க கடவுள் பட்டம் எனக்கு வேண்டாம். எந்த வரம் தந்தாலும் உம்ம வரம் எனக்கு வேண்டாமியா. ஏன் பக்தா அப்படி சொல்லுத? பகவானுடைய பட்டமே வெறும் பதங்குளஞ்ச பட்டம், அப்படி என்ன பதங்குளஞ்ச பட்டம்? சிவனார் பட்டமே வெறும் சீரழிஞ்ச பட்டம். அப்படியா? ஊருக்குள்ள நாட்டாமையா இருந்துட்டா போறாது, ஊருக்குள்ள உள்ள மக்கள் எல்லாம் பேசக்கூடியது எல்லாத்தையும் கேட்கணும். பொறுமை வேணும். 4 பேரு 4 வார்த்தையை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவான்? அப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம வில்ல எடுத்துக்கோயே, நம்ம வில்லு பாட்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோ. நம்ம நல்ல கூட்டத்தை கணக்கு பண்ணி ஒரு அளவுக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் படிச்சோம்னு வைகி, கொஞ்சம் உடம்ப நெளிச்சு வளைச்சு தூங்காம நல்லா கூட்டத்துக்கு ஏத்த மாதிரி படிச்சோம்னா அப்ப சொல்லுவாங்க, பரவாயில்ல நாட்டம் நல்ல வில்லு அமர்த்தி இருக்காப்புல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வந்த இடத்துல மேல நிமித்துக்கிட்டு சும்மா எனத்துக்கும் உட்கார்ந்து படிக்கும்னு தூங்கிக்கிட்டு படிச்சோம்னு வைகி, நாட்டாமைய சொல்லுவாங்கல்ல, ஏல நாட்டாமைய கூப்பிடு, இவளை எங்க இருந்து கூட்டு வந்தாங்க, கல்லா உட்கார்ந்துருக்கா, இந்த குடத்துக்காரையும் குணக்குன்னு தலையாட்டுதான், நாட்டாமைய கூப்பிடல, நீ வில்ல மாத்துதியா இல்லன்னா நாட்டாமைய மாத்தட்டா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப கூட்டத்துல எதை சொன்னாலும் சரி சரி சரின்னு என்ன தம்பிங்க வா, என்ன அவசரப்படாத, நீ சொன்ன மாதிரி பார்த்து பொறுமையா செய்வோம்ப்பா, கொஞ்சம் பொறுமையாரு, இந்த வருஷம் இல்ல கூட்டி வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும். இந்த கொடையை நடத்துவோம், அடுத்த ஆண்டுக்கு நீ சொன்ன மாதிரி வேற ஒரு நல்ல விட அப்படின்னு சொன்னா அந்த ஆள் நல்ல பொறுமையா போவாரு. அப்படி பேசி பழகணும். சும்மா எடுத்தாங்க ஊத்தோம்னா நாட்டாமையா இருக்க முடியுமா? சும்மா எல்லாரும் அந்த ஆளு தான் பேசணும், இவரும் சட்டை போட்டாருன்னா அப்புறம் என்ன ஆகும்? கொடை நடத்த முடியாது, அப்புறம் வரி கொடுக்க மாட்டோம் பாத்துக்க அப்படின்னு பேசுவாங்க. பேசுவாங்க. அப்ப கடவுளா இருந்தான்னா நம்ம எல்லாம் சாமி கும்பிடுதோம்ல, கடவுளுக்கு நம்ம எவ்வளவோ நேர்த்தி கடை செஞ்சிருப்போம். ஒரு வருஷம் போகட்டுமே, இன்னும் ஒரு வருஷம் போகட்டும், என் மனசு எப்படி இருக்கும்னு கடவுள் நம்மள பரிசோதனை பாப்பாரு. அப்ப சில பேர் சொல்லுவாங்க, ஏ கருப்பே கடவுளே, ஏ கண்ணை விஞ்ச தெய்வமே, உனக்கெல்லாம் கண்ணு இருக்கா கல்லா இருக்கியே, 2 கிடாய் வெட்டினா 2 பொங்கப்பானை வச்சிருக்கேன், உனக்கு எத்தனை பொங்கல் வச்சிருப்பேன், எத்தனை கடா வெட்டி இருக்கேன், உனக்கு எத்தனை திருநீத்து கப்பர் எடுத்து வச்சிருக்கேன்,
உனக்கு 100 ரூபா தாளா பணமாலையா கொண்டு போட்டனே. இப்படி எல்லாம் சாமியை பேசுவான் மனுஷன். அதான் மனுஷன் நீசன் இருக்கான். நீசன் உடனே சொன்னத கொடுத்தத உடனே சொல்லி காமிச்சிரும். கடவுளே கேட்பான் கேள்வி. மனுஷன் போன இடத்துல புல்லு முளையாது. ஆமா தடமா தான் இருக்கும். அதனால உம்மா பட்டை எமக்கு வேண்டாம். உங்களை எத்தனை பேர் ஏசுதாங்க பேசுதாங்க அதெல்லாம் எனக்கு தேவையா? அடே வந்து தாளக்காரங்களா நாய கேட்ட மாதிரி கேட்பான் கடவுளே. அதனால நான் கேட்ட 5 வரத்துக்கும் அக்கினி வரத்தை மட்டும் எனக்கு தாங்க. தாங்க. யாரக்கா நான் எத்தனையோ உனக்கு வரத்தை சொல்லிட்டேன். ஆமா. வாழும் வரத்தை கேளடா மாலும் வரத்தை கேளாத. கேளாத கேளாத. இருக்கும் வரத்தை கேளடா இறந்து போக வரத்தை கேட்க வேண்டாம். அந்த வர வேண்டாம் அப்படின்னு ஆண்டவன் எவ்வளவோ சொல்லி பார்த்தார். எவ்வளவு எடுத்து சொன்னாரு. இவன் கேட்கவே மாட்டுக்கான். இவன் வாழணும்னா தான் கேட்டிருப்பானே. நல்லவனா இருந்தா நல்ல புத்தியை சொன்னா கேட்பான். கெட்டவனுக்கு கெட்ட புத்தியை சொன்னா தான் ஆமாம்பா. சரிம்பா. இப்போ கூட்டத்துல நம்ம ஊர் புறணி பேசத்தோம்னு வைங்களேன். அதுல 2 பொம்பளையாள் போனா அவன் நல்லவளா இருந்தா நல்லவங்களா இருந்தா இப்படி பேச்சு என்கிட்ட வச்சுக்கிடாத, உன்னையோட வச்சுக்க, என்னை ஆளை விட்டுரும்பாங்க. கெட்டவளா இருந்தா ஆமா ஆமா ஆமான்னு கேட்பா. அதான் நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான் வித்தியாசம். அதனால நல்லவங்களுக்கு நல்லதை சொன்னா சரின்னு கேட்பாங்க. நல்லதும் தெரியும் கெட்டதும் தெரியும். கெட்டவனுக்கு கெட்டது மட்டும்தான் தெரியும். அது மட்டும்தான் தெரியும் அவனுக்கு. அதனால இவன் வாழக்கூடியவனா இருந்தா வாழக்கூடிய வரத்தை கேட்பான். இவன் சாகக்கூடியவன். அதனால அரக்கை சாகு வரத்தை கேட்கான். இவனுக்கு புத்தியை சொல்லி புண்ணியம் இல்ல. வரத்தை கொடுப்போம். கொடுக்கிறதே கொடுக்கிறோம். இவனுக்கு சாபத்தை கொடுத்து தான் நம்ம வரம் கொடுக்க வேண்டும் என்ற ஆண்டவன் எப்படி வரம் கொடுத்தார்? தந்தேன் தந்தேனடா வல்லரக்க வல்லரக்க தாரணியை ஆளும் வரம் உனக்கு தந்தேன். தாரணியை ஆளும் வரம் உனக்கு தந்தேன். கன்னத்துல கை வைக்காவா அவ தூக்கம் நடக்கு. கப்பலே கவர்ந்தாலும் கன்னத்துல கை வைக்க கூடாது. பெரிய கப்பலே கவர்ந்தாலும் கன்னத்துல கை வைக்க கூடாது. அதாவது கிடைச்சு எப்பா தந்த வரத்துக்கு நீ தவ கொடுமை செய்தையானா தந்த வரத்தாலே தாரணியில் மாண்டிடுவாய். கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமைகள் செய்தையானா நான் கொடுத்த வரத்தாலே குவளையத்தில் மாண்டிடுவாய். தருமம் தவறினையோ நடந்தையா தந்தவர உன்னை சுட்டி எரிக்குமடா. தந்தவர உன்னை சுட்டி எரிக்குமடா. நான் தந்தவர உன்னை சுட்டி நீதி தவறினையோ நடந்தையா நடந்தையா நிச்சயமா இந்த வரும் அரக்கா நிச்சயமா இந்த வரும். வார வாங்கு மட்டும் வணங்கினேன் வாங்கு மட்டும் வணங்கினேன் குடுக்கு மட்டும் குனிந்து நின்றான். குடுத்த பின்னால் எழுந்தரித்தான். எளிய போல இருந்தரக்க
போயிட்டு வாரம்னு சொல்லல, சரிதானே சொல்லாம பெரியாம வாய்வு வேகம் வன வேகமா வாரம் அரக்கேன். ஆஹா சாப்பிட்டா இலைய மூடணுமா இல்லையா? வச்சதுக்கு மரியாதை கொடுக்கணும். பிறகு அப்ப வரத்தை வாங்கினா போயிட்டு வர ஆண்டவா சரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா? கண்டிப்பா. இவன் குடுக்க மட்டும் குனிந்தான், சரி வாங்க மட்டும் வணங்கினான். வணங்கினா இன்னைக்கும் என்ன கும்பிடுதவங்கள நம்பலாம், சரிதான் நம்மள வாங்கன்னு சொல்லி கும்பிடுதவங்கள நம்பலாம். சரிதான். ஆனா கூல கும்பிடு போட்டு நிக்காம பாரு, ஆமா அவனை மட்டும் நம்பவே கூடாது. ஒரு போதும் நம்ப கூடாது. அவன் கூட இருந்தே குழி தோண்டி இருக்காமனு அர்த்தம். அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கூட இருந்தே குழி தோண்டி வச்சிருக்காமனு அர்த்தம். அதேதான் அதேதான். ஒரு ஆளு வாங்க நல்லா இருக்கீங்களா, வீட்டுல எல்லாரும் சவுக்கியமா, ஆமா அதோட நம்ம முடிச்சுக்கிடணும். சரிதான். கும்பிடுதவனு சொல்லி குப்புற கால்ல போய் விழுவான் பாரு, ஐயா ஐயா ஐயான்னு, ஆமா அவன் மட்டும் நம்பவே கூடாது. ஆமா அந்த அறைக்கு அப்படித்தான் நின்னா. எப்படி ஆண்டவன் முன்னால, இந்த ஆண்டவன் ஒரு பைத்தியார மனுஷன், சரிதானே. அவன் கேட்ட உடனே வரத்தை தந்தேம்னு கொடுத்தார்ல. ஆமா இவன் வாய்வு வேகம் வன வேகமா கைலாசத்துக்கு வந்தான். வந்தார். கைலாச வாசலுக்கு யாரு வாரா? யாரு? அவனுக்கு ஆகாத நேரம் அமடு வரும் காலம் காலம் நாரத மகாமுனிவர் வந்தார். அவர் வந்துட்டாருன்னா நல்லா கதை நடக்கும். நாரதன் கலகம் நன்மையிலே முடியும்னு சொல்லுவாங்க. சரிதானே. இந்த அரக்கே 5 விரலுக்குமே அக்கினி வரத்தை வாங்கிட்டு போறான். போறான். இவன் போற போக்குல உலகத்தை போய் அழித்தாலும் அழித்து விடக்கூடாது. ஆமையா. இவன் போய் உலகத்தை அழிப்பதற்கு முன்னால என்ன செய்ய வேண்டும்? முதல்ல இவனை நம்ம சோழிய முடிக்கணும். அதுதான் கேட்டேன். ஏ அரக்கா, என்ன போகும்போது ரொம்ப சந்தோஷமா போன, ஆமா கையில பூ மலரோட போன, சரி வரும்போது உன் கையில ஒண்ணும் இல்லாம சும்மா வாரி என்ன ஆச்சு? ஒண்ணுமில்ல நீ கண்டியோ ஒண்ணும் இல்லன்னு நாங்க அங்கல. நாரதர போகும்போது சிரிச்சுக்கிட்டு போனேன், ஆமா வரும்போது சும்மா வாரி என்ன ஆச்சுடா? அதுதானே விவரம் இருக்கு. ஏ நாரதா, என்ன நான் அவனு சும்மா வரலையா? அதான் போகும்போது நீ பாத்தியோ? 5 விரலுக்குமே நான் அக்கினி வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். 5 விரலுக்கு அக்கினி வரம் வாங்கிட்டு வந்தியா? ஆமா. ஆண்டவன் அள்ளி கொடுத்தாரா, சொல்லி கொடுத்தாரா, எப்படிடா கொடுத்தாரு? அள்ளியும் தல்ல முள்ளியும் தல்ல எடை போட்டும் தல்ல வெயிட்டா கனமாவும் தல்ல தந்தேன் தந்தேன்னு சொன்னார். சரி 3 பேரும் சத்தியம் பண்ணார். அதனால அவரை நம்பி அம்மா நான் வந்து கொண்டு இருக்கேன். போடா புத்தி கெட்டவனே, யாருக்கு புத்தி இல்ல. ஆண்டவன் தந்தேமுனாதான் இவன் வந்துகிட்டு இருக்கானா. என்னன்னு பாத்தீரு? ஒரு ஆளுகிட்ட 10,000 ரூபாய் கடை வாங்குதோம்னா சரி அங்கன வச்சு எண்ணி பார்க்கணும். ஆமா 100 ரூபாய் தாள்னா 100 தாள் இருக்கணும், இருக்கணும். 500 ரூபாய் தாள்னா 20 தாள் இருக்கணும், சரி 1000 ரூபாய் தாள்னா 10 இருந்தா போதும், 2000 ரூபாய் தாள்னா அது 5 இருந்தா போதும். சரிதான். அதெல்லாம் இப்ப செல்லாது. நாம இப்ப 1000 வீட்டுல போய் 100 குறையுது 200 குறையுதுன்னு போன் போட்டா தருவாங்களா? யாரு கொடுப்பா? கூப்பிட்டு வச்சு அடிச்சு போடுவாங்க. கண்டிப்பா. அப்ப நீ 5 விரலுக்கு அக்கினி விரத்தை வாங்கிட்டு போறியே, இந்த வரம் தீ பிடிக்குமா? பிடிக்குமா? தீ பிடிக்காதா பிடிக்காதா அப்படின்னு பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு போக வேண்டியதானே. ஆமா. ஏ நாரதா, என்ன நீ சொல்லுவது ஒரு விதத்துல நியாயம்தான். நல்ல நியாயம். மறுபடி நான் 12 வருடம் தவம் இருந்தா தானே கைலாசம் வரலாம். ஆமா அதுக்குள்ள எனக்கு வயசாகி போகும் சரிதானே அப்படின்னு அரக்கேன். நாரதா, என்ன முதல்ல நீங்க இங்க வாங்க, வந்துட்டேன். உங்களை எரிச்சு பாப்போம். அப்படியா? ஏடா சரி விவரம் சொன்ன எனக்கே வேட்டு வைக்கணும் நினைக்க பாத்தியா? வெடி வைக்கடா. உனக்கு சொன்ன புத்திய நானே அடிக்கணும். அதானே கேட்டேன். உனக்கு வரம் கொடுத்தது யாருடா? பகவான். அவரை போய் நீ எரிச்சு பாருன்னார். அப்படியா? பார்த்தா அரக்க. என்ன? ஆமா, ஆண்டவன் வரம் தாரேன் தாரேன் தாரேன்னாரு. சரிதான். 4 தாரேன் 7 தாரேன் மாப்பிள்ளையா இருந்துக்கோன்னு சொன்னாரே. சரிதான். ஒருவேளை தந்திருப்பாரா? இருக்குமா? இல்ல தந்திருக்க மாட்டாரா? ஆமா. சரி, நம்ம பகவானை தான் போய் பரிசோதனை பண்ணி பாப்போமே பாப்போமே என்று வல்லரக்கனாகப்பட்டவன் என்ன செய்கின்றான்? ஆண்டவனை எரிக்க வரும்போது என்னையா இந்த அழகான நேரத்தில் இந்த ஐயனுடைய திருவாலயத்தின் கொடை விழாவை முன்னிட்டு நாமளுடைய வில்லிசையை வரவழைக்க வேண்டும் என்று இதற்கு ஆதரவாக இருந்த அருமை செல்வச்சீமான் அவர்கள் ஏன் சந்திரசேகர் அண்ணார் அவர்களும் வெள்ளைசாமி அண்ணார் அவர்கள் சார்பாக நாமல் வில்லிசையை வரவழைக்க வேண்டும் என்று துபாயிலே பணி செய்து வரக்கூடிய வெள்ளைசாமி அண்ணார் அவர்களும் சந்திரசேகர் அண்ணார் அவர்கள் சார்பாக இருபேர்களுமாக இணைந்து நாமல் வில்லிசையவே இங்கு ஆலயத்திற்கு வரவழைத்து உள்ளார்கள். அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பாகவும் வில்லிசையின் சார்பாகவும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கதைக்கு வருகிறோம். ஐயா, இவ்வளவெல்லாம் செலவழிக்கணும்னு சொன்னா நல்ல
மனம் இருந்தா தான் செலவழிக்க முடியும். ஆமா. கோயிலுக்கு திருப்பணியாக ஆமா நம்மளுடைய வில்லிசை நடத்த வேண்டும் என்று ஆலயத்துக்கு ஒரு அன்பளிப்பா கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க ஏற்பாடுல அண்ணனா கொண்டு வந்திருக்காங்க. அனாவசியமா செலவு பண்ணல, கோயிலுக்கு தான் செலவு பண்ணிருக்காரு. அதுதானே. ஆமா. உங்க மாதிரி என்ன மாதிரி உள்ளவங்க சரக்கு அடிக்கவங்களுக்கு ரூபா கொடுக்க கூடாது. அது கொடுக்க கூடாது. கண்டிப்பா. அதான் கோவில் பணியே திருப்பணி என்பார்கள். அதனால அன்னார் அவர்கள் ஆலயத்திற்காக செய்ய வேண்டும் என்று அவங்க நினைச்சிருந்தா ஒரு பாட்டு கச்சேரி வச்சிருக்கலாம், ஒரு கரகாட்டம் வச்சிருக்கலாம். ஆனா அதெல்லாம் வேண்டாம், நம்ம கோயிலுக்கு இந்த வில்லு பாட்டு வரட்டுமேன்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதனால ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நம்மள வரவழைச்சி இட்லி வடை பொங்கல், இவர் வந்த நேரத்துல இருந்து இட்லி இட்லிங்காரு, போகும்போது 10 பார்சல் கொடுத்து விடுங்க. நான் ஏற்கனவே சாப்பிட்டேன், அப்புறம் சாப்பிட்டோம் 21 இட்லி சாப்பிட்டேன், இன்னொரு 10 இட்லி எடுத்து வச்சிருக்கேன். வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்டு போகணும் 4 மணிக்கு. அப்படியா? ஆமா. சாப்பிடு சாப்பிடு. அந்த இட்லி உங்க கிடையாது, அந்த இட்லி எங்க 2 பேருக்கு தான். அப்ப இந்த வல்லரக்க ராட்சதனை பார்த்து நாரதர் மூட்டக்கூடிய வழியில மூட்டி விட்டார். இவர் மூட்டின உடனே அவன் போய் ஆண்டவனை தீ வைக்கணும்னு அரக்க வாரான். பார்த்தார் ஆண்டவனாகிய பகவான் இந்த அரக்க நம்மளையே எரிக்கணும்னு வாரான். வளர்த்த கிடாய் தன் மார்பிலை பாய்வதை போல, தீட்டிய மரத்திலே கூர்மை பார்ப்பதை போல வரம் கொடுத்த நம்மளையே எரிக்க வாரானே சண்டாளப்பாவி. இவன் அழியும் கால வரைக்கும் நம்ம கைலாசத்தில் இருக்க கூடாது, எங்கேயாவது நாமல் ஓடி ஒளிய வேணும் என்று ஒத்தையில போனா பையமவே ஓடியாந்து பிடிப்பான். கூட்டத்தோட கூட்டமா போனா தான் நம்மளை யாருன்னு தெரியாது என்று தேவாதி தேவர்களை தன்னோடு அழைத்து கொண்டு நீங்கெல்லாம் என் பின்னால வாங்க, நந்தவன தோட்டமா முளைச்சு நில்லுங்க, நான் உங்களுக்கு மத்தியிலே மனம் இல்லாத மலரா முளைத்து நிற்பேன். அரக்கே வந்து நம்மளை பூங்காவன தோட்டம் நினைத்து விட்டு போய் விடுவார். ஏண்டே சிவபெருமான் கைலாசத்தை விட்டு ஓடும் போது இறைவனோடு யார் யாரெல்லாம்